அமுதா, இந்தா இந்த காஃபியை குடிச்சிட்டு படி. ம். இனி கடிக்காது. டீ வேணுமா? ஓகே சித்தப்பா, சரி, நீங்க ஓகே. போய் தூங்குங்க. நீ படி. ஒரே புழுக்கமா இருக்காத்தா. நீ படி. வேண்டாம் நீ சித்தப்பா. பேசாம உட்காந்து படியாத்தா. உன் பாட்டுக்கு படியாத்தா. படி படி.
அமுதா கண்ணே, இப்போ உன்னை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? போருக்கு கிளம்புற ஜான்சி ராணி மாதிரி கம்பீரமா இருக்குடா. நீ வாதாட போற இந்த தோரணைய பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. நீ கண்டிப்பா எங்க அக்காவை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துருவடா. ஆமா, போலாம். சித்தப்பா அவங்க கிளம்பிட்டாங்களா? அவன் அப்பவே சார்லஸ கூப்பிட கிளம்பி போயிட்டாமா. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான் பாரு. சரி சித்தப்பா. பேசல அண்ணா சொல்லுங்கண்ணா. போயிட்டாளா? அமுதா இன்னும் கோர்ட்டுக்கு போகல. அண்ணா நான் இங்கே தானே வெயிட் பண்ணுறேன். அவங்க இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. வெளியே வர்ற அவ எக்காரணத்தை கொண்டும் கோர்ட்டுக்கு போகவே கூடாது. சரிண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளப்பாத்தா? மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, உங்க மருமக இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் வாதாட போறா. எனக்கு சட்டம்லாம் தெரியாது, ஆனா என் அத்தை நல்லவகன்னு மட்டும் தெரியும். என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. சட்டத்துக்கு முன்னாடி 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அத்தை எந்த தப்புமே பண்ணாதவக. அவங்கள நான் கண்டிப்பா தண்டனையில இருந்து காப்பாத்துவேன். தப்பு பண்ண பழனிக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குமே வேணும் மாமா. சித்தப்பா போலாமா? போலாதா, சிங்க நட போட்டு போவத்தா, கிளம்பத்தா. நீ ஜட்ஜில ஓடுறா. ஐயா வணக்கம்யா. ஐயா வணக்கம். நீங்க எதுக்கு ஐயா வந்தீங்க? நானே கோர்ட்டுக்கு வந்திருப்பேனே. நீ வாதாடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ கோர்ட்டுக்கு வர்ற வழியில உன்னை வரவிடாம தடுக்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியா வந்துட்டேன். நீ ஒரு புதுமை புரட்சி பண்ண போற. உன்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. உன்னோட வெற்றி பல பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். சட்டத்தை பார்த்து இனி யாரும் பயப்படக்கூடாது. அது ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற ஒரு ஆயுதம். இனிமே இதை எல்லாரும் சர்வசாதாரணமா பயன்படுத்தணும். அதுக்கு நீ ஜெயிக்கணும். பல பெண்களோட முன்னேற்றம் உன்னோட வெற்றியில தான் இருக்கு. நீ வாமா. ஐயா நீங்க போய் கதவெல்லாம் என்ன ஐயா? நீதியை காப்பாத்த போற உனக்கு தலை வணங்குறதுல தப்பே இல்ல.
என்னப்பா மாணிக்கா? சரிதாங்கய்யா சரிதாங்கய்யா. நீயும் கூட வா. நான் பின்னாடி வந்துக்கிறேன்யா. நீ போதா. நீ நேரா கோர்ட்டுக்கு வந்துரு. நான் வந்துடுறேன். கைதட்ட ஆள் வேணும்ல? சரிங்கய்யா சரிங்கய்யா. அடியில இருமா. எவ்வளவு பெரிய ஆளு. அமுதா புள்ள கொடுத்து வச்சவதான். ஏய் போனை போடுறான். என்னடா முடிச்சிட்டிங்களா? இல்லைண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவளை குத்த போகும்போது சைரன் வச்ச கவர்மெண்ட் வண்டி வந்துருச்சுனே. கவர்மெண்ட் வண்டியா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, யாருன்னு பார்த்தா புள்ள ஜட்ஜி வந்து இறங்கி அவளை கையோடு கூட்டு போயிட்டாருண்ணே. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வேணா உங்களை ஃபாலோ பண்ணவா? வேணாம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நிறுத்துங்கண்ணே. இந்தாங்கண்ணே, தேங்க்ஸ். அமுதா வந்துருவா. உங்களையும் குழந்தையும் பாதுகாப்பா கூட்டிட்டு வர சொன்னா. இருங்க, எங்க வந்துட்டு இருக்கான்னு போன் பண்ணி கேட்போம். என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? இருங்க, போன் எடுக்கல. மாணிக்க மாமாக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஆமாமா. என்ன மாப்பிள்ள, சார்லஸே அந்த குழந்தையும் பத்திரமா கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டியா? நான் பத்திரமா தான் வந்திருக்கேன். நீங்களும் அமுதாவும் எங்க இருக்கீங்க? ஆளை காணோம். நான் வந்துகிட்டு இருக்கட்டா. என்னது? அப்போ அமுதா? அவ இன்னும் சேஃப்டியா அரசு பாதுகாப்போட வந்துகிட்டு இருக்காடா. எனக்கு புரியல மாமா. அமுதா கோர்ட்டுக்கு வர்ற வழியில கண்டிப்பா பழனி பையன் ஏதாவது ஏழரை கூட்டுவான்னு சொல்லி ஜட்ஜு முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே அவளை பாதுகாப்பா தன்னோட சைரன் வண்டியில கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காருடா. என் மக சேஃப்டியா வந்துகிட்டு இருக்கா. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்டா. என் மக இன்னைக்கு வாதாடுறத நான் பார்க்கணும்ல. சீக்கிரம் வந்தாதான் அதெல்லாம் பார்க்க முடியும். சரி சரி வந்துடுறேன். நீ எதுக்கும் அந்த சார்லஸையும் பாப்பாவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோடா. சரி. நம்மளை நம்பி சாட்சி சொல்ல வந்திருக்கான். அவங்களுக்கு நாம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன் மாமா, நீ வா. சர்ரா சர்ரா, ஓகே. மாமா வந்துட்டு இருக்காராம். நம்ம எங்கே இருப்போம்? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா உன்னை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துருவா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, சரியா? நான் எதுக்காக பயப்படணும்? எனக்காக வாதாட போறது யார் தெரியுமா? என் மருமக அமுதாடா. அவ ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதுல ஜெயிக்காம விடமாட்டா.
அவ வைராகியம் என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ம். எனக்கு நான் தப்பு பண்ணலைங்கிற நம்பிக்கையை விட என் மருமக மேல இருக்கிற நம்பிக்கை தான் அதிகம். ஆமாமா. ஆ அவ கண்டிப்பா ஜெயிப்பாடா. என்ன வெளியில கொண்டு வரது இல்லாம அநீதியையும் அழிச்சு தனி மனுஷி நியாயத்துக்காக போராடலாம்னு நிரூபிச்சு பெண்கள் உலகத்துக்கே பெருமை சேர்ப்பா. ஆ நீ தைரியமா போடா. சரிம்மா. இதோ வந்துருவாங்க. ஆதிகேசவன் சார் வந்திருக்காரு. ஆமால, டெய்லி டிவிலயும் பேப்பர்லயும் பாக்குறவரு எதுக்கு இந்த சின்ன கோர்ட்டுக்குலாம் வராரு? அவர் இங்க வராருன்னா கண்டிப்பா இந்த கோர்ட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் நடக்க போகுதுன்னு அப்படி நினைக்கிறேன். என்ன முக்கியமான கேஸ் நடக்க போகுது? எதுக்கு இந்த யூகம்லாம்? வாங்க அவர் சரி வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 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 ஒரு நிமிஷம். உங்களை இந்த மாதிரி சின்ன கேஸ்ல பாக்குறதுக்கு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க இங்க ஆஜராகிறீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு முக்கியமான வழக்கா தான் சார் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம் சார். என்னன்னு சொல்லுங்க சார். உங்க யூகம் கரெக்ட் தான். என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிறபடி இங்க முக்கியமான வழக்கு ஒண்ணு நடக்க போறது இல்ல. அப்படி இருந்தும் நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்குல்ல? கேஸ் முக்கியமானது இல்லதான். ஆனா நான் இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அவசியம் இருக்கு. நீதியை சில பேர் விளையாட்டா நினைக்கிறாங்க. ஆனா அது தப்புன்னு பாடம் எடுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். சட்டங்கிறது சாதாரணம் இல்ல. அத சட்டம் படிச்சவங்களால தான் காப்பாற்ற முடியும். சில முட்டாள்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு அப்பாவி பொண்ணை ஈவு இரக்கம் இல்லாம கொண்ட அன்னலட்சுமி வழக்குல அவங்க நிரபராதின்னு பாசத்துல சட்டம் படிக்காத ஒரு முட்டாள் பெண்ணு, அவங்க பேர் கூட ஏதோ அமுதாவாம், அவங்களுக்கு எதிரா அவங்களெல்லாம் ஒரு எதிரியா பார்க்கறதுக்கு எனக்கு கேவலமா தான் இருக்கு. என்ன பண்றது? சட்டத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நானே அந்த படிப்பறிவு இல்லாத பொண்ணுக்கு எதிராக வாதாடி சட்டத்துல எல்லாராலையும் நீதி வழங்க முடியாதுங்கிறத சொல்லித்தர போறேன். சார் நீங்க வாதாட போறீங்கன்னு தெரிஞ்சுமா அந்த பொண்ணு வாதாட போறாங்க? அவங்களுக்கு சட்டம்னாலே என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி சட்டத்தை வேத வாக்கா நினைக்கிற என்ன பத்தி தெரியும்? ஆனா இன்னைக்கு தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. உள்ள வந்து நடக்கிற கூத்த மட்டும் இன்னைக்கு வேடிக்கை பாருங்க. பாவம் அமுதா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கதற போறாங்கன்னு நினைக்கிறேன்.
இவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்க போறாங்க. வாங்க அந்த காமெடி போய் பார்க்கலாம். அவங்க இன்னும் வரல, அவங்ககிட்டயும் பேட்டி எடுக்கலாம். ஏய், தோத்து ஓட போற பொண்ணுகிட்ட எதுக்கடா பேட்டி? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் சார், ஆ நீங்க உள்ள போங்க. ஆ நான் இங்க சில பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு வர்றேன். சரி பழனி, சீக்கிரம் வாங்க.